மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். உல்லாஹி உல்லாச பூவாகிறோம் anytime ஜில்லாஹி ஜில்லாஹி சந்தோஷ சிறகாகிறோம் many time ரெயின்போ சாலையில் சின்ன சின்ன பௌர்ணமி தித்திக்கிற ரசனைகள் தீராதே பீச் மணல் சுடவில்லை காதலர்கள் நடக்கையில் முட்டுவிடும் பூக்களே குட் மார்னிங் கேண்டில் டின்னர் போலாச்சு விண்மீன் கூட்டம் இரவில் ஹார்ட்டின் உள்ளே பட்டர்ஃப்ளைஸ் காதல் செய்யும் உறவில் உல்லாஹி உல்லாஹி உல்லாச பூவாகிறோம் anytime. நீயும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்ல முடிவை தான் கொடுப்பார். தைரியமா எடுமா. குங்குமம்மா, அம்மா அப்பா விவேக் அங்கிள் இங்கே இருக்க சொல்லிட்டாரா? ஆமாம்மா. அங்கிள் எங்க அப்பா உங்களை இங்கே இருக்க சொல்லிட்டாரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை என்ன அப்பான்னு சொல்லுவேன். அகிலா, உன் புருஷன் உனக்கு நல்ல முடிவா தான் கொடுத்துருக்காரு. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள ஒரு ஐபிஎல் மேட்ச நடத்தி முடிச்சது மாதிரி டயர்ட் ஆயிட்டேன். ரிசல்ட் எப்படி? நீங்க எதிர்பார்த்த மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் தானே? இல்லாமலா பின்ன. 2 பொட்டலத்துக்குள்ள குங்குமத்தை வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது. மகேஸ்வரி, எப்படியாவது சீக்கிரமா பேசி இவங்க கல்யாணத்தை முடிச்சிடணும். பார்வதி, பார்வதி, பாரு, கொஞ்சம் குடிக்க வெள்ளம் கொண்டா. த்ரோட் எல்லாம் அப்படியே ட்ரையா இருக்கு. வா சீக்கிரம் வா. என்னடா மாதவா, போன காரியம் என்னாச்சு? எதுவும் விக்கலையே? என்ன பேசுறாய்க்கா? உங்ககிட்ட கேட்காம நான் எப்படி விப்பேன்? நம்ம ஆத்து பக்கத்துல கிருஷ்ணன் நாயர் இருக்காரு இல்லையோ, அவர்கிட்ட சொல்லிருக்கேன். அவரோட மூத்த பையன் அமெரிக்காவில இருக்கானாம். அவன் பாலக்காட்டுல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கானாம். அடுத்த வாரம் வரானாம். கேட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்லிருக்கார். இந்தாங்க, கொண்டா. காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த வெள்ளமே போதும். பார்வதி, நம்ம லேண்ட் விஷயமா சில ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அபி எங்க கண்ணிலேயே படலை. கோவில் வரைக்கும் போயிருக்கானா? How was your trip? இட்ஸ் ஓகே. பகவான் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நம்ம இடத்த வாங்குறதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு பார்ட்டியை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அங்க இருக்கிறவ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணா. பிறந்து வளர்ந்த இடத்த விக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா.
இருக்காதா பின்ன மாதவா, அங்க இருக்கிற ஒவ்வொரு தென்னை மரமும் நம்ம வயச சொல்லுண்டா. நோக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீ தென்னை மரத்துல ஏறி இளநீ பறிக்க போறேன்னு மரத்துல இருந்து கீழே விழுந்து அடிபட்டதே, அது ஞாபகம் இருக்கா? அந்த வடுப்பா இருக்கா? அங்க ரெண்டு கிருஷ்ணன் நாயர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அழுகையே வந்துருத்துக்கா. அந்த முத்தம், அந்த தாழ்வாரம், அந்த குளம். ஏய் மாதவா, என்னடா இது குழந்தை மாதிரி அழற? எனக்கு என்னவோ பெத்த வளைய வைக்கிற மாதிரி தோன்றது. பூமி தாய்க்கு சமானம் தானே, அதனாலதான் இந்த வேதனை. இது பாருங்க, 2 பேரும் இப்படி மாறி மாறி அழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இப்ப அவசியம் இந்த இடத்த நம்ம விற்கணுமா? வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு பாக்கலாமே. வேற ஆல்டர்னேட்டா? மத்தவங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்கறத விட பிறந்த இடத்த வைக்கலாம். தப்பில்ல, தப்பே இல்ல பார்வதி. அதுக்கு இல்லனா, இப்போதைக்கு அந்த இடத்த விற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னார். யாரு? எவர் வந்து சொன்னார்? என்ன சொன்னார்? யார் வந்தது? நம்ம மாப்பிள்ள மகேஷ் வந்திருந்தார்னா. மாப்பிளையா? எவண்டி நோக்கு மாப்பிளை? அக்கா, நான் இந்த ஆத்துல இல்லாத போது என்ன நடந்தது? நீ தானே இருந்தாய், நீ பாத்துட்டு இருந்தாயா? நீ என்ன பண்ணிட்டு இருந்தாய்? மாதவா, கோவப்படாதடா. அவர் இங்க வந்தப்போ நேக்கும் கோவம் வந்தது. அந்த பிள்ளையாண்டா மகேஷ் ரொம்ப நல்லவன்டா. எடுத்துக்கா. நோக்கு புத்தி பேதலிச்சு போயிட்டா? அவனை இருக்கு இந்த ஆத்துக்குள்ள விட்டாய்? நான் பாலக்காட்டுக்கு தானே போயிருந்தேன், அப்படியே பாடையில படலையே. என்ன பெவிகால் போட்டு திரும்ப அந்த உறவலாத்தையும் அப்படியே ஒட்டுறா? ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறேன்? நீங்க தானே இந்த பிரச்சனை சம்பந்தமா அவரை போய் ஆபீஸ்ல மீட் பண்ணேன். அது பியூர்லி அபிஷியல். அவன் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு ஆபீசர். நேக்கு அவனுக்கு நடுவுல நடந்தது டோட்டலா வேற டீலிங். அத காரணமா வச்சுட்டு திருப்பி ரிலேஷன்ஷிப்பை அவன் ரினியூ பண்ண பாக்குறானா? இங்க யாரும் எதையும் ரினியூ பண்ணலன்னா அவர் உதவறதுக்கு தான் வந்தார், உறவுக்காக எல்லாம் வரல. ஆபீசர் மகேஷா தான் இந்த ஆத்துக்கு வந்தாரே தவிர உங்க மாப்பிள்ள மகேஷா இல்ல. ஆமாண்டா மாதவா, ஒரு 6 மாசம் டைம் வாங்கி தரேன். அவசரப்பட்டு எதையும் விற்க வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரா. நீ வாய் மூடு. இங்க பாரு, சொத்தை விக்கிறது விக்காதும் நம்மளோட கவலை. அவ என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணட்டும், அதுவும் அபிஷியலா பண்ணட்டும் போதும். இன்னைக்கு சலுகை காட்டுவான், நாளைக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒட்டுவான். இத பாருங்கண்ணா, அவருக்கும் கௌரவம் இருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமா என்ன ஏதுன்னு அவர்கிட்ட போய் பேசுங்க. அதை விட்டுட்டு இதுல தேவையில்லாம பிரஸ்டீஜ் பாக்காதீங்க, அவ்வளவுதான். ஆமாண்டா மாதவா, இன்னொரு முக்கியமான விஷயத்த நீ மறந்துட்ட. ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்கு அந்த பிரம்மகத்தி ராகவனும் கையெழுத்து போடணும், தெரியுமோன்னோ? அது ஞாபகம் வச்சுக்கோடா. சாட்சிக்காரன் கால்ல விழறத விட சண்டைக்காரன் கால்ல விழறதுல தப்பே இல்ல. மகேஸ்வரி, ஏய், டைம் என்னாச்சு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? திங்ஸ் பேக் பண்ணலையா? இப்ப கிளம்புனாதான் 10 மணிக்கு போய் சேர முடியும் இந்த சிட்டி டிராஃபிக்ல. நான் ட்ரெஸ் எல்லாம் மேல பேக் பண்ணி வச்சிட்டேன், இரு எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, இங்க வா. இங்க வான்னு சொல்றேன்ல. என்னத்த மறைக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். இரு. ஏய், என்னத்த மறைக்கிறேன்னு கேக்குறேன்ல, கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல வேண்டியதானே? கேக்குறது உன் புருஷன், 3வது மனுஷன் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம். என்ன உனக்கு சீக்ரெட் வண்டி கிடக்கு? ஒழுங்கா காமெடி காமெடின்னு சொல்றேன்ல. ஐயோ ஒண்ணும் இல்ல மகேஷ், ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இந்த குதி குதிச்சிட்டு இருக்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உப்பு சப்பு இல்லாத விஷயம் இது. இரு, பேக் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. மரியாதை என்னத்த மறைக்கிறேன்னு சொல்லு. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்